என்னங்க ஸ்ரீலங்கால இருந்து வாங்கி இப்பதான் ஓபனே பண்றீங்களா? ஆமா தாமரை, என்ன டைம் இல்லை, வந்ததுலேருந்து ஒரே பிஸி. பெஸ்ட் கண்ட்ரோல் வேற பண்ணோமா, 3 நாள்ல அவ்வளோதான் மூடு மாத்திர மாதிரி ஆயிடுச்சு. பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணது நான் அபுதாபிக்கே எடுத்துட்டு போயிருக்கலாம் போல. வண்டி மட்டும் தான் மிச்சம், அதை வைக்கல. வண்டி வச்சுட்டு எத்தனை அவங்க அங்கே வச்சுட்டு இருக்க போறாங்க. ஆமா, நம்ம வந்து இப்போ ஸ்ரீலங்கா போனப்போ இந்த திங்ஸ்லாம் வந்து வாங்கினது அவ்வளோ. எப்படி சொல்றது, நானே விருப்பப்பட்டு இதெல்லாம் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தது நீங்க நினைப்பீங்க, அப்படி கிடையாது. இதெல்லாம் அவங்க வந்து போஸ்ட் பண்ணி என்னை வாங்க வச்சு. நம்ம வந்து ஸ்ரீலங்கா வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு போகணும், ஞாபகத்தமாக ஏதாவது வாங்கி போகணுன்னு இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்து ஓபன் பண்ணுங்க. புத்தர் சிலை அது. ஆமா, ஆக்சுவலாக புத்தர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒய்ஃபுக்கு. ஏன்னா ரொம்ப அமைதியானவங்க, பொறுமையாக தான் பேசுவாங்க. அவங்க பேசுறது பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேட்காது. என்னம்மா இவ்வளோ அமைதியாக பேசுகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இதான் வந்து ஆக்சுவலாக இதனுடைய சிறப்பு என்னன்னா, ஆஃப் சைடு வந்து ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு கலரில் இருக்கும். இது வந்து எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, என்னது ராயல் எம்பனியோ ஏதோ வந்து இந்த வுட்டோட டைப் சொன்னாங்க. எர்மானி இது ஃபுல்லாக பெயிண்ட் கிடையாது, இது ஃபுல்லாகவே வுட்டு தான். பிளாக்கு, இது ஒயிட்டு. இது வந்து புத்தாவோட சிலை. இது எவ்வளோ சொன்னாங்கன்னா, நம்ம 200 கிராம் இது தனியாக வாங்கினது. ஆமாம், இது வந்து 200 கிராம். இது புத்தா சிலை, இது நாங்கள் வாங்கினது. இது வந்து இப்போ அமைதி மெடிடேஷன் பண்ண போகிறாங்க ஒய்ஃபு நாள்லேருந்து. இது வந்து என்னன்னா, இந்த கரண்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டுலேயே செஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓடு இருக்குல்ல, அதில் பண்ணது. ஓகே, இது வந்து இப்போ என்னன்னா, நம்ம பிளாஸ்டிக்கில் இல்லை ஓகே சில்வரில் யூஸ் பண்ணுறோம் பண்ணலாம். பிடிச்சவங்க, அதாவது இந்த டிசைனாக சமைக்கிறவங்க, மெட்ராஸ் சமையல் மாதிரி இவங்களாம் பெரிய ஆளாக வர போகிறாங்க போல ஃபியூச்சரில். ஸோ அதனால் இது வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து இது வந்து என்னன்னா, நாங்கள் ரொம்ப நாளாக தேடின்னு இருந்தோம், மரத்துலேயே இது வாங்கணும்னு. கல்லுலாம் விற்றுன்னு இருந்தது. இந்த மரத்தில் வந்து இதனுடைய இது என்னன்னா, இது உள்ள பூச்சியே வராது. இந்த இது வந்து பூச்சிக்கு இந்த சுமலே பிடிக்காது, இந்த வுட்டு. ஸோ அதனால் இது உள்ள பூச்சியாக வராது. அதனால தான் நாங்கள் இதை வாங்கினோம். இது வந்து ஸ்ரீலங்காவோட ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு மரம் சொன்னாங்க, அந்த மரம் கூட மறந்துச்சு. இது ஸ்ரீலங்காவில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்னன்னா, அந்த சினமன் பட்டை சொல்லுவோம்ல, நாங்கள் அயர்லாந்து போயிருந்தோம், அங்கே மட்டும்தான் இது விற்கிறாங்க. இது வந்து ரெடியாக அப்படியே அங்கேயே ரெடி பண்ணி, நான் சொன்னேன்ல 10-15 நாள் ஆனால் இது அப்படியே சுருண்டு வந்துடும்னு. இங்கே பாருங்க, அப்படியே சுருண்டு வந்துடும். இது உள்ள நிறைய லேயர் இருக்கும். இதில் இன்னொரு என்னன்னா, சினமன் வாங்குறப்ப, நீங்கள் பட்டை வாங்குறப்ப வெளியில் வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே வராது. இப்படி நீங்கள் கிட்ட இப்படி ஸ்மெல் பண்ணால் இது உள் சைடு மட்டும்தான் ஸ்மெல் வரும், அவுட் சைடில் வராது. அது ஏன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடையில் விற்கிறாங்கல்ல, அவுட் சைடில் வந்து ஸ்மெல் வந்ததுன்னா அது வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணதுன்றாங்க. இது மாதிரி உள்ளே வந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரிஜினல் பட்டை. இதெல்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு ஆல்ஃபாவா ஏதோ ஒரு இது சொன்னாங்க. அதாவது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. இது சினமனோட அயர்லாண்ட்லேயே வாங்கினது. அதுக்கடுத்து இந்த சினமன் ஆயில் சொன்னேன். சினமன் ஆயில் இது அங்கேயே அவங்களே ரெடி பண்ணுறது. இது வந்து எப்படின்னா 250 கிலோ வந்து இலை போட்டு தான் 1 லிட்டரு எண்ணெய் கிடைக்குமா அது. ஆனால் நல்லா வாசனையாக இருக்குது. ஓகேங்களா? இது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து தலைவலி இல்லைனா வந்து இந்த சளி பிடிச்சிங்க இருக்குது, இங்கே தொண்டையிலலாம் வலி இருக்கும்ல, அது லைட்டாக ஒரு இது பண்ணி இப்படி தரவிங்கன்னா போதும், சரியாயிடுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் ஆயில். இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனப்போ நிறைய பேர் பார்த்தோம், நிறைய லாங் ஏர் இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னார், நிறைய பேருக்கு லாங் ஏர் இருக்குது, இது என்னதான் காரணம்னாங்க. சரி கொடுங்க ஒரு எண்ணெய், நம்ம ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு எனக்கு ஒயிட் ஏர் தடவைனா இது வந்து பிளாக் ஆகும்னு சொன்னாங்க. சரி தடவி பார்ப்போம். ஒயிட் ஏர் பிளாக் ஆயிடுச்சுன்னா ஒரு கடையில் போய் திரும்ப வாங்குவோம், இல்லைன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகே, அடுத்தது வந்து பிளாக் டீ. இது வந்து என்னன்னா கோல்டன் டிப்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா பிளாக் டீலே வந்து ஒயிட் பிளாக் டீ. இது அதாவது இது எப்படி கேட்டகரி பிரிக்கிறாங்கன்னா, நம்ம அந்த இலை வருது இல்ல, இலை வரப்ப இந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொழுந்துல இருந்து எடுக்கிறது தான் அந்த ஒயிட். இது வந்து கோல்டன் டிப்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சு வந்துன்னா, டீலே வந்து ஒயிட் டீ தான் வந்து நல்லதான். பட் ஆனால் இது காஸ்ட்லியான்றதுனால மக்கள் யாரும் அதிகமாக அதை வாங்க மாட்டாங்களா. ஆனால் எல்லாமே பிளாக் டீ தான் வாங்குறாங்க. பிளாக்னா அது வந்து 3rd கேட்டகரின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம அப்போர்ட்டபுளாக வாங்குற ரேட்டில் இருக்குது. அதனால மக்கள் எல்லாம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அதை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒயிட் வாங்க மாட்டாங்க. இது வந்து ஃபாரினர்ஸ், இந்த யூரோப்பியன்ஸ் பீப்புளெலாம் இருக்குது, அவங்க தான் இது மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க. ஏன்னா காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்மளால வாங்க மாட்டாங்கன்னு சொன்னார். இது வந்து சின்ன பாக்ஸ் தான் ஒயிட்டு. இது வந்து தனியாக வேணா ஒரு வீடியோ போடுறோம், இது எவ்வளோ என்ன ப்ரைஸு பிரித்து காமிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் ஓவராலாக வந்து ஸ்ரீலங்காவில் வாங்கின பர்ச்சேஸ்.